அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது TNAU கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் நமக்கு சீட் அலாட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செகண்ட் சீட் அலாட்மெண்ட்டுக்கு புதுசாக வந்து எவ்வளோ பேரை வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஸ்லைடிங் வந்து ரிசல்ட் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் நல்ல நல்ல காலேஜுக்கு கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் போட்டு கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப ஃபோன் பண்ணி நிறைய எமோஷனலாகவும் ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க, சார் இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலன்னா இந்த மாதிரி காலேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. கண்டிப்பாக அதுக்காக தான் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கு உண்டான ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. ரொம்பவே ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சீட் அலாட்மெண்ட் ஓகேங்களா எல்லாருக்குமே வந்துருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சார் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. அதில் நம்ம கிளியராக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ சொல்லியிருந்தோம் எவ்வளோ பேர்னா பிசினா ஒரு 158 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 158க்கு வந்திருக்கு. அதே போல் எம்பிசினா 159க்கு வரும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் 159 வரைக்கும் வந்திருக்குது. அது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 157.5 வரைக்கும் வந்துருக்குது. அதே போல் பிசிஎம் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்குது. அது மாதிரி எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 154 வரைக்கும் வந்துருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னதில் 90% எல்லாமே பக்காவாக கிளியராக வந்து இந்த செகண்ட் சீட் அலாட்மெண்ட்லேயும் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேரை சார் கூப்பிட்டுருக்காங்க, நெக்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க, புதுசாக வந்து அவங்க என்ன பண்ணணும், இது வரைக்கும் ஃபீஸே பே பண்ணியிருக்க மாட்டாங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் 3000 இல்லை 1500 பே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பேரை கூப்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148.7 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க பிசியில். அதே போல் எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 155 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதே போல் எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 139 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 கம்யூனிட்டி மட்டும்தான் நமக்கு புதுசாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது 1500 இல்லை 3000 பே பண்ணுற கூப்பிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட் அலாட்மெண்ட்டோட இப்போ அதாவது நேற்று அலாட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட என்ன முடிஞ்சிருக்குது, எஸ்சியும் முடிஞ்சிருச்சு, பிசிஎம்மும் முடிஞ்சிருச்சு, எஸ்டியும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு புதுசாக வந்து சீட் அலாட்மெண்ட் எதுவும் வராது. ஓகேங்களா? அதுல யாராவது வந்து ஏன்னா முடிஞ்சு நிறைய பேர் வந்து எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் வந்து நாங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்காக தான் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு வருமா வராதான்னு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் யார் யாருக்கு அலாட் ஆயிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அலாட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் யாருக்காவது சார் எனக்கு வந்து நான் நல்ல காலேஜ் வேணும், ஸோ ரொம்ப கம்மியான டொனேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை லோ டொனேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சீட் கண்டிப்பாக வேணும், அக்ரி தான் நான் படிக்கணும்னு வெயிட் பண்ணவங்க நம்மளோட சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன், கிளியராக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்து கால் பண்ணி. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு காலேஜ் ரொம்பவே கம்மியான இதில் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐசிஆர் அக்ரிடேஷன் உள்ள காலேஜ் கூட முதற்கொண்டு நான் பண்ணித்தரோம். நீங்களே கவுன்சிலிங்கில் போயிருந்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு காலேஜ் கிடைச்சிருக்காது. மேனேஜ்மெண்ட்டில் பெஸ்ட்டான காலேஜ் உங்களுக்கு பண்ணித்தரோம். எந்தவித டொனேஷனுமே இல்லாமல் நல்ல காலேஜ் பண்ணித்தரோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? இந்த எவ்வளோ பேர்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2185 பேர் வந்து இப்போ ஃபீஸ் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். இப்போ நீங்கள் இமீடியட்டாக போயிட்டு உங்கள் காலேஜ் உள்ளே போனீங்கன்னா யூ கேன் அப்ளை. ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் youcanapply.com அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா, வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். ஓகேங்களா? அப்படி உள்ளே போனதுமே நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸை காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லும். உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளியராக சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. இன்னைக்கு முதற்கொண்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் அவங்களுக்கு மட்டும்தான் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பெஸ்ட்டாக கொடுப்பீங்களா, எங்களுக்கும் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பெஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கொடுக்குறோம். எல்லாருக்குமே நம்ம அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி 2-3 பேர் வந்து அப்ளை பண்ணினாங்க. உங்களுக்கு வில்லிங் இருக்குது, உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்தேன். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்லேயே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஹாய்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதை எடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டி பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கொடுத்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு டாப் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டாப் அஃபிலியேட்டட் காலேஜ் எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம அந்த லெவலுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வேணா கேட்டுருக்கலாம். அப்ளை பண்ணுறவங்க நம்ம கொடுத்த மாதிரி வேறு யாருமே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும்னா அதையும் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம சென்ட் பண்ணி விடுறோம். ஸோ நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸை போட்டுட்டு நீங்கள் 1500 அதாவது உங்களுக்கு எஸ்சிஏ அவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? எஸ்சிஏவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், 1500 பே பண்ணணும். அதே போல் பிசி எம்பிசி ஓசி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 அமௌண்ட் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நீங்கள் ரெசிப்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ரெசிப்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு வரும், ஏன்னா நாளை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 22, 23, 24 நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. 24 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் என்னைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 26 இல்லை 27 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி 26, 27 உங்களுக்கு சீட்
சீட் அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 29-30 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் எப்போ சார் நாங்கள் என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா ஃபஸ்ட்டு சீட் அலாட்மெண்ட்டில் எங்களுக்கு வரல, இப்போ தான் டக்குன்னு வந்திருக்குது, நாங்கள் கரெக்டாக ஃபீஸ் பே பண்ணிடுறோம், பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் மண்டே அண்ட் டியூஸ்டே, ஓகேங்களா, மண்டே டியூஸ்டேல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை அதே யூகேன் அப்ளைல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அதாவது டியூஸ்டே வெட்னஸ்டே தான் வரும் மேக்ஸிமம். ஓகேங்களா? என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து டியூஸ்டே வெட்னஸ்டேல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கும். வந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் கோயம்புத்தூர் போகிறதா இருக்கும். 29-30 வந்து நீங்கள் கோயம்புத்தூர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதா இருக்கும். இது வந்து இப்போ இந்த நியூவாக பே பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து நாளைக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு சீட் அலாட்மெண்ட் நேர்த்தி வந்திருக்குது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க கம்பல்சரி. சில பேர் வந்து நீங்களும் போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் கிளியராக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக பண்ணுவாங்க. லாஸ்ட் டைமே அதில் தான் நிறைய டிலே ஆச்சு. ஸோ இனிமேல் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. ஸ்லைடிங் கொடுத்துருக்கோங்க. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம் தான். சார் எனக்கு செகண்ட் இது வந்திருக்கு, ஸ்லைடிங் வந்திருக்குது, ஸ்லைடிங் 1ல் வந்து நிறைய காலேஜ் மாறி இருக்குது, எனக்கு மேலே போகுமா இல்லை கீழே டவுன் ஆகி வருமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து இப்போ ஸ்லைடிங்கில் ஒரு காலேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காலேஜ் தற்சமயத்துக்கு உங்களுக்கு இந்த காலேஜ் தான். ஓகேங்களா? அந்த பழைய காலேஜை நீங்கள் மறந்துடணும். திரும்ப எனக்கு அந்த காலேஜே வேணும் அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ கொடுத்துருக்கிறதும் உங்களுக்கு டெம்பரவரி தான். உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஸ்லைடிங் வரும், அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஸ்லைடிங் வரும். அதுதான் உங்களோட காலேஜ். அவசரப்பட்டு நான் இப்போவே போய் அந்த காலேஜை பார்க்குறேன் அப்படின்னா எதுவுமே வேஸ்ட்டு. ஏன்னா அடுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு ஃபைனல் ஸ்லைடிங் வந்து இன்னொரு ஸ்லைடிங் வந்து அதுக்கு அடுத்த ஒரு ஸ்லைடிங், இன்னும் 2 ஸ்லைடிங் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த லாஸ்ட் ஸ்லைடிங் ஃபைனல் ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட். அந்த அலாட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் காலேஜ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸ்லைடிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பசங்க கேட்டுட்டு இருந்த நேரத்திலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டிருந்த இந்த இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்குமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் கிடைக்கல சார், எனக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஓசியாக இருக்கேன், நான் 155 இருக்கேன், எனக்கு பிசியாக இருக்கேன் 145 பிலோ இருக்கேன், நான் எம்பிசியாக இருக்கேன் 150 பிலோ, அதே மாதிரி எஸ்சியில் 150 பிலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் வேணும்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேறு எங்கேயுமே போயிட்டு யாரும் ஏமாந்துறாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது சார் உங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமா, நிறைய ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறாங்க, அவங்கள வந்து நம்பலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி போய் எங்கேயும் போய் இது பண்ணாதீங்க. ஸோ நம்ம பிலீவபிளாக ஒன்லி பிலீவபிள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே நிறைய ஸ்டாஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிவ்யூவில். ஸோ பெஸ்ட்டான காலேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு டாப் அஃபிலியேட்டட் காலேஜ் ஐசிஆர் அக்ரிடேஷனோட ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் போட்டாலும் வாங்கி தரத்துக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.